சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா, சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே இறைவா, சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே சிவமயமே சிவமயமே. அழகு டாக்டர், அழகு. கவிஞர் கவிப்பேரரசு கண்ணதாசன் ஐயா அவர் எழுதி பிரமாதமா டிஎம்எஸ் ஐயா பாடின பாடல். அதான் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் நிறைய லாங் நோட்ஸ், கார்வைகள் கொடுக்கக்கூடிய நோட்ஸை கொடுத்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கிளாசிக் சிந்து பிறவின்னு சொல்லாத. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான பாடல். இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம் சிந்து பிறவி. அந்த சிந்து பிறவி எபிசோட்ல இல்லாத ஒரு பாடலை எடுத்துக்கிறோம். ஒரே ஒரு குட்டி கெஸ், நீங்க அந்த ஸ்வர வரிசைகள் பாடும்போது எனக்கு இந்த எஜமான்ல வர ஒரு நாள் முனை மறவாது அந்த பாடல் தான் ஞாபகத்துக்கு வருது. அதேதானா? கரெக்ட். மறக்காம நம்ம பின் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. பான் இந்தியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட இசையை வைத்து மையமாக உருவாக்கப்பட்டது தான் நம்ம நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியோட மிகப்பெரிய பலமே ஃபென்டாஸ்டிக் சிங்கர் டாக்டர் நாராயணன் அவர்கள் தான். அவர் நமக்காகவே அற்புதமான விஷயங்கள், ராகம் குறித்த நிறைய விளக்கங்கள், இந்த ராகத்தின் ஸ்வரங்கள் என்ன, அதை எப்படி பாடணும், இந்த ராகத்தில் அமைந்த திரை இசை பாடல்கள் என்ன, அந்த பாடலுக்குள்ள இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்னன்னு ஒவ்வொன்றும் அழகா நமக்காக விளக்கி சொல்றாரு. வித் திஸ் நோட் வாங்க நம்ம டைரக்டா போய் டாக்டர் மீட் பண்ணுவோம். வணக்கம் டாக்டர். டாக்டர், இந்த எபிசோட்ல நம்ம லாஸ்ட் எபிசோட் சொன்னீங்க சிந்து பைரவி ராகம் குறித்து நம்ம பேசலாம் அப்படின்னு. சிந்து பைரவியில் அப்படியே பயணிப்போமா டாக்டர்? நிச்சயம். ஓகே. இப்பதான் வரவே போறோம் சிந்து பைரவி ராகம். எட்டியே பார்க்க போறோம். முதல்ல ஒரு 300 மாதிரி போன எபிசோட்ஸ்ல கொடுத்தோம். இப்போ நான் சொன்ன மாதிரி பல அருமையான திரை இசை பாடல்கள் நேயர்களுக்காக காத்துட்டு இருக்கு. எஸ், சிந்து பைரவி அண்ட் ஹனுமத்தோடி, அது குறித்த ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியும் நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம். ஹனுமத்தோடியோட ஒரு ஜன்ய ராகம் தான் சிந்து பைரவி. இப்ப ஹனுமத்தோடி, தேனுகா, இந்த 2 ராகத்தோட ராகங்களோட நிஷாதம் இருக்கு இல்லையா, அந்த 2 நீயுமே சிந்து பைரவில வரும். ஓகே. சனி தபமகரி சனி, இது தேனுகாவுடைய நீ. சனி தபமகரி, இது தோடி. ஸோ குரோமேட்டிக் நோட்ஸ்ன்னு சொல்லுவான். திரை இசையை பொறுத்த வரைக்கும் நிறைய குரோமேட்டிக் நோட்ஸ், அடுத்தடுத்த 2 நீ, 2 ரீ, 2 கா, அந்த மாதிரி வரக்கூடியதான் குரோமேட்டிக் நோட்ஸ். சிந்து பைரவிக்கு அழகே நிறைய குரோமேட்டிக் நோட்ஸோடைய அந்த புகுத்தல் தான். ஓகே டாக்டர், சிந்து பைரவி ராகத்தில் அமைந்த பாடல்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எங்களுக்காக ஒரு பேஸ் லைன் சிந்து பைரவி குறித்து சொல்லுங்க. சரி கம பத நி சனி த பம கம பத பம கம கரி சனி, சரி கம பத நி சனி த பம க கம பத நி த பம க கத பத ம பம க பம ப கம கரி ம கம ரி க சரி நீ ததனி நி ச ததனி நி ச ததனி நி ச சரி ரி க சரி நி ச ச சகரி க சரி நி ச ச பம பம கம ரி க சரி நி ச ச ச நி த பம கரி ச நி த பம கம பத நி சரி க சரி நி ச த நி ச த நி ச பதனி நி ச ததனி நி ச ததனி நி ச. அழகா இருக்கு டாக்டர். இதுல இந்த திரை இசை பாடல்கள் வரலாற்றை பார்க்கும்போது நெளிவு சுழிவுகள், லாங் நோட்ஸ், கார்வைகளோட கிளைட்ஸ் சொன்னா அந்த 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 பிணைப்புகளோட பாடல்கள் நிறைய பண்ணப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் கட் நோட்ஸ், ஸ்டக்கட்டோன்னு சொல்லுவான். சச நீச ரீக சரி நீச தனி சக ரீக சரி நீசா, இந்த மாதிரி அமைப்புலையுமே நிறைய அருமையான மெலடிஸ் வந்திருக்கு. செயின் மாதிரி இருக்கு, கட். எப்படி பண்ணாலும் இந்த சிந்து பைரவிக்கு ஒரு தனி மெலடி, இந்த மெலடியே இந்த சிந்து பைரவிக்கே உரித்தான். அதுக்கு நிகர் அந்த சிந்து பைரவி ஒண்ணுதான். எப்படி பண்ணாலும் மக்களோட நேயர்களுடைய மனசை ஈர்த்துரும். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் ராகம் அது. எத்தனையோ நம்ம சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா, சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே இறைவா, சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே சிவமயமே சிவமயமே. அழகு டாக்டர், அழகு. கவிஞர் கவிப்பேரரசு கண்ணதாசன் ஐயா அவர் எழுதி பிரமாதமா டிஎம்எஸ் ஐயா பாடின பாடல். அதான் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் நிறைய லாங் நோட்ஸ், கார்வைகள் கொடுக்கக்கூடிய நோட்ஸை கொடுத்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கிளாசிக் சிந்து பிறவின்னு சொல்லாத. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான பாடல். இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம் சிந்து பிறவி.
அந்த சிந்து பிறவி எபிசோட்ல இல்லாத ஒரு பாடலை எடுத்துக்கிறோம். ஒரே ஒரு குட்டி கெஸ், நீங்க அந்த ஸ்வர வரிசைகள் பாடும்போது எனக்கு வந்து இந்த எஜமான்ல வர ஒரு நாளும் முனை மறவாது அந்த பாடல் தான் ஞாபகத்துக்கு வருது. அதேதானா? கரெக்ட். விடியோடு மை போலே விலகாத நிலை வேண்டும். கரெக்ட். அந்த இடம் அப்படியே தோன்றுது டாக்டர். எக்ஸாக்ட்லி. அது ஏன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நீங்க அருமையான ஒரு இன்டர்பிரேஷன். இந்த ஒரு நாள் உணை மறவாத பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக லாங் நோட்ஸ் எழஷழிச்சு ராஜா சார் கம்போஸ் பண்ணியிருப்பார். அற்புதமான ஒரு மெலடி, பிரில்லியன்ட் கம்போசிஷன் சிந்து பிறவியில். அஃப்கோர்ஸ் தலைவர் பட பாடாச்சு, அது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல்ல விடுவோமா, பாடிடுவோம். இதில் ஒரு சில இடங்கள் நான் ஹைலைட் பண்ணுறேன் பாடிட்டே வரும்போது. நேயர்கள் உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கேட்டிருப்பீங்க. ஒரு நாள் முனை மறவாத இனிதான வரம் வேண்டும், உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். அங்க பாருங்க வேலைப்பாடுகள் பாருங்க. உடலாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும், விழியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும். என்ன ஒரு கம்போசிஷன், வரிகள் பாருங்க. விழியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும். அஃப்கோர்ஸ் என்னோட ஃபேவரட் ஜானகி அம்மாவும் பாலு சாரும் பாடியிருப்பாங்க. ரெண்டு பேரும் போட்டி போட்டு. இதில் பாலு சாரோட ப்ரெசன்டேஷனே இந்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னா உச்சரிப்பு சுத்தம், அந்த கிளாரிட்டி அப்படியே பிரிண்ட் அடிச்ச மாதிரி பாடியிருப்பாரு. ஆமாம், பாவமோட இந்த லிரிக்கல் கிளாரிட்டி எங்கேருந்து கேட்டாலும் பாலு சாரோட உச்சரிப்பு தனியாக தெரியும். விழியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும், இணையான இளமானே எனையாளும் எஜமானே. அப்படி வருது. இதுல இந்த லிரிக்கல் கிளாரிட்டின்னு ஏன் சொல்றேன்னா, சங்கதிகள் வரும்போது அந்த சொல்லுடைய உச்சரிப்பு கொஞ்சம் அடிவாங்கும். ஆனால் லெஜண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் லெஜண்ட்ஸ். இவங்க சங்கதியோட அந்த தெளிவான உச்சரிப்பை விட மாட்டாங்க. ஆமா, அத இப்ப உதாரணத்துக்கு விழியோடு. அதுக்கு முன்னாடி ஒரு சங்கதி பாருங்களேன். ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும், தட்டும் கேட்கும். இனிதான வரம் வேண்டும், உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். அந்த பிரியாதல் ஒரு சங்கதி வருது பாத்தீங்களா நேர்களே? அப்ப யாத கேக்குது பாருங்க. பிரியாத வரம் வேண்டும், விழியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும், விழியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும், எனையாளும் எஜமானே இணையான இளமானே, ஹோ இணையான இளமானே எனையாளும் எஜமானே. அப்படி ஒரு கம்போசிஷன் சரணத்துல இன்னும் பிரமாதமா இருக்கும். இதுல இதுக்கு நடுவில் ஒரு இன்டர்லோட்ல ஒரு ஸ்வரம் வரும். அது எப்படி, அது ஒரு ஃபீமேல் ஹார்மோனி இருக்கும், கோரஸ் இருக்கும். அதுல ஸ்வரங்களை எப்படி ராஜா சார் இன்டர்பிரேட் பண்றான்னு சொல்றேன். கரினி எங்க லேண்டிங் நோட் பாருங்க. பானி கரி ரே கசா கரினீத மகரினீத கரிக சரி சத நிசா சரிகாரி கமா கம பாம பத மகரினீத. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, என்னை யாரென்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய், நான் அவள் பேரை தினம் பாடும் குயிலல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா. இதுக்கு மேல என்ன சிந்து பிறவி வேணும்? என்ன ஒரு உருக்கி இந்த பாடல் எப்படி டீமஸையா பாடியிருப்பார், சுசிலாமா பாடியிருப்பாங்க. எப்பேற்பட்ட ஒரு கம்போசிஷன். நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா. அந்த இடம் அவ்வளவு அழகா இருக்கும் டாக்டர். கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும் திரும்பி லூப்ல. ஆமா, அதை டிராமடைஸ் பண்ணி பாடுவார். அதான் நான் எப்பவுமே சொல்வேன், டிஎம்எஸ்சி ஆட்ட அவரை மாதிரி டிராமடைஸ் பண்ணி யாரும் உலகத்திலே பாட முடியாது. என்னை யாரென்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய்,
நான் அவள் பேரை தினம் பாடும் குயிலல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா, என்னை யாரென்று வெரைட்டி பாருங்க. எக்ஸாக்ட்லி அந்த கம்யூனிகேஷன். என்னை யாரென்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். அழகு டாக்டர், நிஜமா எப்படி நம்மள அறியாம இந்த மாதிரியான ராகங்கள்லாம் நம்ம கிளாசிக்கல் மியூசிக்கே கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த உலகமே மறந்து போகுது டாக்டர். நிஜமா, நிச்சயம் நிச்சயம். எந்த விஷயத்திலையும் அருமையான திரை இசை பாடல்கள் உலக இசைக்கு குறைஞ்சதில்லை. ஏன் எதனால? கர்நாடக சங்கீத ராகங்கள் இதில் இருக்கிறதுனால தான். அந்த ராகங்கள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி மெலடிஸ், இந்த மெலடி இருக்கிறதுனால தான் பொருளை வந்து இன்டெப்தா எழுத முடியுது கவிஞர்களுக்கு. பூமி மாதிரி நம்மள அப்படியே தாங்கிட்டு இருக்கிறது நம்முடைய கர்நாடக இசை தான். நிஜமா அது மேலதான் நம்ம எல்லாம் வந்து எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்கோம். கவிஞர்கள் சந்தமில்லாம எழுதும்போது கூட அந்த வார்த்தைகளுக்கு வந்து உயிரோட்டம் தரக்கூடியது நம்ம கர்நாடக இசை ராகங்கள். அதை நான் ஆணித்தரமா சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம கர்நாடக சங்கீதம் இல்லைன்னா, இதோடைய ராகங்கள் இல்லைன்னா இந்த மாதிரியான அருமையான மெலடிஸை நினைச்சு பார்க்க முடியாது. எப்பேற்பட்ட மகங்கள் விஸ்வநாத ஐயா, ராமூர்த்தி ஐயா, ராஜா சார், ரஹ்மான் சார், இவங்கெல்லாம் அற்புதமான மெலடிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மெலடிஸ்லாம் இன்னைக்கு வந்து காலம் தாண்டி நிற்குதுன்னா காரணம் நான் ஆணித்தரமாக சொல்வேன், ஒன் அண்ட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் நம்ம கர்நாடக சங்கீதம் தான். அது இல்லைன்னா இதெல்லாம் நம்ம பார்க்க, மேற்கத்திய இசை இருக்குது, அவங்க நினச்சி பார்க்க முடியும். அந்த மாதிரி பாவத்தோட பாட முடியுமா? இந்த மாதிரி பாவத்தோட ஒரு மியூசிக் பண்ண முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். வாய்ப்பே கிடையாது இல்லையா? அதில் அதுவும் சஸ்டைனிட்டி இன்னமும் பல வருட காலம் வந்து ஆனாலும் கூட நம்முடைய இசை அப்படிங்கிறது என்னைக்குமே கோலோச்சி தான் நிற்கும் இல்லைங்களா? அந்த சஸ்டைனிட்டி தான் ரொம்ப பெரிய விஷயம் இருக்கும். ஆமா, இதுல கனவென்னும் தேரேறி பறந்தாளம்மா, காற்றோடு காற்றாக கலந்தாளம்மா. என்ன சங்கதி பாருங்க. காற்றோடு காற்றாக கலந்தாளம்மா, என்னை யாரென்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். அப்படியே வரலாம். இப்ப சரணத்துக்கு வரலாம். ஒரு நாள் பாட்டுடைய சரணம். ஆமா, இப்ப ஒரு நாளும் முனை மறவாத இனிதான வரம் வேண்டும், உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். முடிச்சிடணும். இப்ப சரணத்துல வேலைப்பாடு பாருங்க. எஸ் டாக்டர், நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு டாக்டர். நேரமின்மை காரணமாக சரணம் வந்து இன்னைக்கு பார்க்க முடியல. இது அப்படியே அடுத்த எபிசோட்ல நம்ம ஃபுல் சாங் நீங்க எங்களுக்காகவே ஒரு ட்ரீட் மாதிரி கொடுக்கணும் டாக்டர். டாக்டர், இவ்வளவு பிரமாதமான விஷயங்கள் சொல்லி கொடுக்குறீங்க. உங்ககிட்ட டைரக்டா வந்து கிளாஸ் கத்துக்கணும் அப்படின்னாக்க அதற்கு எங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயம் கத்துக்கலாம். நிறைய நேயர்கள் வந்து எங்கிட்ட கிளாஸ் கற்றுக்கிட்டு இருக்காங்க. நிறைய கிளாஸஸ் ஆர்வமாக நிறைய சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாருமே என்கிட்ட கற்றுக்குறாங்க. என்னுடைய தொடர்பு எண் நோட் பண்ணிங்க நேயர்களே, 9840705312. அதாவது 9840705312. இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் சரி, டைரக்ட் நம்பரும். இதில் என்ன எனி டைம் நீங்கள் கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். இசை சம்பந்தமாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம பின் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க.